ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம் சார். முதலமைச்சர் காலையில ஒரு செய்தி வெளியிட்டு இருக்கிறாரு. அண்ணா ஆட்சியில் அமர்ந்த நாள் மார்ச் 6ஆம் தேதி, அதாவது 67ல இன்றைய தேதியில ஆட்சியில் அமர்ந்தார் அண்ணா. தமிழினம் தலை நிமிர்ந்த நாள் இது. அதனால இந்த நாள்ல தமிழ்நாட்டின் எழுச்சிக்கும் தமிழினத்தின் மீட்சிக்கும் அண்ணா விதையூன்றிய இந்த நாள்ல அடுத்த 5 ஆண்டுகளுக்கான தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான ஸ்டேட்மெண்ட், ஸ்டாலினுடைய ஸ்டேட்மெண்ட்டை நான் இன்று அறிவிக்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. திராவிட ஆட்சி இந்த மண்ணில மையம் கொண்ட இந்த நாள்ல திராவிடியன் மாடல் 2.0க்கான அடிக்கல்லை நாட்டுகிறேன் உங்கள் ஆதரவோடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அப்போ இன்னைக்கு வேறு ஸ்டேட்மெண்ட் வரும், மிஷன் ஸ்டேட்மெண்ட்ல தனியாக வருதுன்னு நினைக்கிறேன். ஒண்ணு, அண்ணா 67ல எந்த சூழல்ல பொறுப்பேற்றாருங்கிறதும் ஒரு அவர் அந்த முதலமைச்சர் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து அந்த கேள்வியும் ஒண்ணு வருது. நீங்க எப்படி சார் அதை பார்க்குறீங்க? அதாவது இந்த காம்போசிட் ஸ்டேட்னு சொல்லி மெட்ராஸ் இருந்தது ஒரு காலத்துல. அந்த மெட்ராஸ் இன்றைக்கு இருக்கிற தமிழகமும் கேரளால வந்து ஒரு பகுதியும் கர்நாடகாவில் வந்து மைசூர் ஸ்டேட்டை தவிர மற்ற பகுதிகளும், ஆந்திரா முழுக்க, ஒரிசால கஞ்சம் டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் இருந்தது. அதுதான் அன்னைக்கு இருந்த காம்போசிட் ஸ்டேட்டு. அந்த காம்போசிட் ஸ்டேட்ல வந்து இவங்க பதவிக்கு வந்தாங்க, நீதி கட்சி அந்நேரம் அந்த காம்போசிட் ஸ்டேட்ல. இப்போ அந்த காலத்துல இருந்து அந்த மெட்ராஸ் ஸ்டேட்டுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து இந்த ஒருங்கிணைந்த வளர்ச்சி அப்படிங்கிறதுக்கான வித்து அன்னைக்கு இடப்பட்டது. அவங்க முதல்ல பதவிக்கு வந்த போதே அந்த வித்து இடப்பட்டது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஆனால் 1967ல் அண்ணா வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தமிழ் இனம் அப்படிங்கிறதுக்கான உணர்வு, அதன் பெருமை, அதன் எதிர்கால தேவைகள், இது எல்லாத்துக்கும் சேர்ந்து கன்சிடர் பண்ணி வித்து இடப்பட்டது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். 1967 அண்ணா பதவிக்கு வந்தபோது தமிழ்நாடு வந்துருச்சு. இந்த பழைய மெட்ராஸ் ஸ்டேட்டு காம்போசிட் ஸ்டேட் வந்து இல்லை. அது 1952 இருந்து நமக்கு 54 இருந்து மொழிவாரி மாநிலம் வந்ததுக்கு அப்புறமே வந்து தமிழ் மாநிலம் வந்து தனியா வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து தமிழ் மாநிலத்துல வந்து தமிழர்களுக்கான பெருமைங்கிறது வந்து தமிழ் இனத்திற்கான பெருமைங்கிறத பற்றி அதிகமா கவலைப்படாம தமிழ்நாட்டு முன்னேற்றத்தை பத்தி கவலைப்பட்டதா காங்கிரஸ் ஆட்சி. ஆனா அவங்களுக்கு வந்து இந்த மொழி பெருமை, இனப்பெருமை அப்படிங்கிற பற்றி அதிகமான அக்கறை இல்லாம இருந்தது. ஆனா அண்ணா வந்து நினைச்சது என்னன்னா, தன் மொழியை பற்றி, தன் இனத்தை பற்றிய பெருமை இல்லாத ஒரு இனம் தொடர்ந்து முன்னேற்ற பாதையில் செல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப தீர்மானமா வந்து நம்பினார். அதனால வந்து அதற்கான ஸ்டெப்ஸ், என்னென்ன ஸ்டெப் எடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி அவர் வந்து யோசிச்சார். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மைல்ஸ்டோன். அந்த முக்கியமான மைல்ஸ்டோன் காரணமாகத்தான் அவர் செஞ்ச இந்த உதாரணமா சுயமரியாதை திருமணம்னு அன்னைக்கு வரைக்கும் இருந்த திருமணத்தை வந்து சட்டப்பூர்வமாக்குனாரு. இது என்னது ரொம்ப பெரிய விஷயம்னு சொல்லி சில பேர் நினைக்கலாம். என்ன, அவங்க இது வரைக்கும் வந்து மாலை மாத்திக்கிட்டது வந்து லீகலா இல்லாம இருந்துச்சு, இப்போ அதை லீகல் ஆக்கி விட்டார், அவ்வளவுதானே அப்படின்னு ரொம்ப சுருக்கமா அதை பத்தி நினைக்கலாம். ஆனா அதுக்கு பின்னாடி இருந்த தாத்பரியம் என்னன்னா, எனக்கு திருமணம் நடக்குதுன்னா அந்த திருமண சடங்குகள் வந்து எனக்கு புரியணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எனக்கு புரியாத ஒரு மொழியில திருமண சடங்கு நடத்துறதும், அந்த திருமணத்தை நான் ஏத்துக்கிறதும், அந்த திருமண சடங்குல வந்து அன்னைக்கு வந்து சொன்ன மந்திரங்கள்ல அதை இவர் வைணவ பெரியார் ஒருத்தர் வந்து ரொம்ப அழகா வந்து சொல்லியிருக்கார். அந்த மந்திரங்கள்ல ஒண்ணு வந்து என்னன்னா, இதோ எனக்கு உனக்கு பாரியாய் ஆக போக போகிறாளே இவள் 33 கோடி தேவர்களுக்கும் பாரியை, எல்லாருக்கும் அந்த பொண்ணு மனைவி அப்படின்னு சொல்லிட்டு மந்திரத்துல ஒரு பகுதி இருக்கு. இதை தன்மானம் உள்ள யாராவது ஏத்துக்குவாங்களா? அது எந்த மொழியில சொன்னாங்க, அந்த மொழி புரியாதனால எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு தாலியை கட்டிட்டு வந்துருந்தாங்க. அப்போ இது எல்லாமே வந்து அதன் மூலம் மாறி போயிடுச்சு. இந்த சுயமரியாதை திருமணம் சொன்னதை சட்டபூர்வமான திருமணமாக ஆக்கியதன் மூலம் இது எல்லாமே மாறி போயிடுச்சு. அது மட்டும் இல்லை, அந்த ஒரு திருமண சட்டத்துல வந்து இன்னொன்று என்னன்னா, முதல்ல வந்து டிராப்ட் லா வந்து எப்படி கொண்டு வந்தாங்கன்னா, அதிகாரிகள் வந்து இது வந்து மாலை மாத்தி தாலி கட்டிட்டா போதும், அது வந்து அதிகாரப்பூர்வமா சட்டபூர்வமான திருமணம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இதை வந்து அவருக்கு இருந்த அந்த இதனால, அந்த
தொலைநோக்கு பார்வை பிளஸ் நுண்மையை எதையும் பார்க்கிற திறனால அண்ணா வந்து சொன்னார், இது ஐயாட்ட காமிச்சிட்டு வந்துருங்களேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். பெரியார்ட்ட காமிச்சிட்டு வந்து அப்படின்னு சொல்லி சொன்னார். அங்கே பெரியார்ட்ட போய் காமிக்கும் போது அவர் வந்து பெரியார் வந்து சொன்னார், தாலி கட்டுறது வந்து பொண்ணை வந்து ஆணுக்கு அடிமையாக்குறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் வெங்காயம், அதையும் போய் சேர்க்குறீங்களே நீங்கள் அப்படின்னு ஒன்று அதிகாரிகள் சொன்னாங்க. அப்போ இந்த மாலை மாற்றுறது, மாலை மாற்றிட்டா கல்யாணம் சொல்லி வச்சிடலாமா அப்படி கேட்டது பெரியார் மறுபடியும் சொன்னார், தாலி கட்டுறது பெரிய பாக்கியம்னு நினைக்கிற பொம்பளைகள்லாம் என்னை எப்படி திட்டுவாளுகள்ல, அதனால எப்படி கொண்டதுங்க நீங்கள் மாலை மாற்றிக்கொண்டு தாலி கட்டியோ கட்டாமலோ நடக்கின்ற திருமணம் வந்து அதிகார இது லீகல் மேரேஜ் அப்படின்னு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தார். அப்போ இந்த ஒரு சட்டத்தை கொண்டு வந்த மூலம் அவங்க வந்து தமிழ் இனத்துடைய பெருமையை மட்டும், அதாவது நான் செய்யும் திருமணத்தில் என்னென்ன சடங்குகள் திருமணத்திற்காக செய்யப்படுகின்றனோ அவை அனைத்தையும் நான் உணர்ந்திருக்க வேண்டும்ங்கிறது மட்டும் இல்லை, அதில் வந்து பெண்ணுக்கும் ஒரு உரிமை கொடுத்தாங்க. பெண் உரிமை அதில் கொடுக்கப்பட்டது. அவங்க ரெண்டு பேரும் விரும்பி தாலி கட்டிட்டா உண்டு, இல்லைன்னா இல்லை. இதில் இத்தனை நுட்பங்கள் இருக்கு. ஒரு சின்ன விஷயம் பல பேர் நினைக்கலாம், ஆனால் இதில் இத்தனை நுட்பங்கள் இருக்கு. இது மாதிரி தான் அவர் செஞ்ச எல்லா செயலுமே வந்து ஒவ்வொரு செயலும் ஆழ்ந்து திட்டமிட்டு அவர் வந்து இன்னைக்கு ஓட்டு வாங்குறதுக்குன்னு சொல்லி இல்லாம ஒரு எதிர்கால தமிழ் சமுதாயம் எப்படி கட்டமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் கனவு கண்டார். ரொம்ப நாள் வாழல அவர் முதலமைச்சர் ஆனதுக்கு. அப்போ அந்த ரெகக்னிஷனுக்கு வந்து மாலை மாற்றுதல் கம்பல்சரி அப்படின்னு ஆகுது, அப்படித்தானா சார்? ரெண்டு பேரும் மாலை மாத்திக்கிறாங்க ஈக்குவலா. அதாவது கல்யாணத்துக்குன்னு ஒரு அடையாளம் வேணும். ஆமா, கல்யாணத்துக்குன்னு ஒரு அடையாளம் வேணும். அந்த அடையாளம் என்ன? ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாலை மாத்திக்கிறாங்க. அடையாளம் இல்லாம சேர்ந்து வாழ்தலை திருமணம் என்று சமூகம் ஒப்புக்கொள்ளாது. இல்ல அதாவது அடையாளம் இல்லாமல் சேர்ந்து வாழ்றதுங்கிறது வந்து அது திருமணம் ஆகாது. திருமணம்னு சொல்லி நீங்க எப்படி சொல்ல முடியும்? ஒரு மனம்னு சொல்லலாம், இரண்டு மனங்கள் ஏய்ந்தவைன்னு சொல்லலாம். சமுதாயத்துல கல்யாணம்ங்கிறதுக்கு ஒரு சடங்கு இருக்கு, ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு. அந்த சடங்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்பாலிசம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. நீங்க சொல்றது வந்து இன்னும் ஃபார் ரீச்சிங். 1967 நீங்க சிஎம் இருந்திருந்தீங்கன்னா வேற மாதிரி சட்டம் போட்டிருப்பீங்க. சரி சார். அப்படின்னா இப்ப நிறைய சிக்கல்களை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த சிக்கல் வராம இருந்திருக்கும் சார். நீங்க நிகழ்ச்சியின் கடைசியில கேட்க வேண்டிய கேள்வியை நான் இதுக்கு நடுவுல கேட்டு முடிச்சுட்டேன், அதனால அதை பேசாம ஸ்கிப் பண்ணிடலாம். சரி, ஓகே, பண்ணிடுங்க. இல்ல, அதாவதுங்க மனம் ஒத்து இருக்கிற வரைக்கும் தான் ஒரு சேர்ந்து இருக்கிற வாழ்வு வந்து இனிமையா இருக்கும். அப்படி மனம் ஒத்து இருக்கலைன்னா அப்ப ஒரு சண்டை இல்லாம ஒரு மனக்கசப்பு இல்லாம ரெண்டு பேரும் பிரியறதுக்கான வழியை யோசிக்கிறது தான் சரியானதாக இருக்கும். ஆனா அந்த சமயம் வேறு சில கடமைகளையும் ரெண்டு பேரும் உணர்ந்தவங்களா இருக்கணும். அவங்களுக்கு குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளுடைய நலன் என்ன, நம்முடைய நலனை மட்டும் சுயநலமா பார்க்கக்கூடாது அப்படிங்கிற உணர்வு இருக்கணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. நேற்று இருவர் வந்து ஒரு திருமண வரவேற்புக்கு சேர்ந்து போனாங்க சார், ஒரு ஆணும் பெண்ணும். அது நண்பர்களாக போயிருக்கலாம், தோழர்களாக போயிருக்கலாம், சேர்ந்து வாழக்கூடியவர்களாக கூட போயிருக்கலாம். ஆனா சமூகம் அவர்களை வந்து வேறு விதமாக பேசிக்கொண்டே இருக்கிறது. அதை ஒட்டிய கேள்வியை தான் அங்க கேட்டேன். அதனால தனியாக அதை பற்றி நம்ம பேச வேண்டியது இல்லைன்னு ஆயிடுச்சு. ஓகே, ரைட் சார். அடுத்த இது நிதிஷ்குமார் நேற்று பேசினதுதான் சார். நேற்று அவர் ராஜ்யசபாவுக்கு நாமினேஷன் தாக்கல் பண்ணிட்டாரு. அவங்களுடைய கட்சிக்காரங்க கடுமையாக எதிர்வினையாற்றுறாங்க, அவர் செய்யக்கூடாது அப்படின்னு. அவர் பார்ட்டி ஆபீஸ்ல வந்து சேதப்படுத்துறாங்க. குடும்பத்தினர் அவர் ஆபீஸ் கிளம்புற வரைக்கும் அவரை கன்வின்ஸ் பண்றதுக்கு, அப்படி செய்யாதீங்கன்னு கன்வின்ஸ் பண்றதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணாங்க. அதையும் மீறி அவர் வந்து இதுதான் சரியான முடிவுன்னு ரிசைன் பண்ணிட்டாரு அப்படின்னு செய்திகள்ல பார்க்க முடியுது. நீங்க எப்படி பார்க்கறீங்க சார்? அது அவருக்கு வேற ஆப்ஷன் இல்லைங்கிற சூழ்நிலையை பாஜக உருவாக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவதுங்க முதல்ல இருந்தே பாரதிய ஜனதா கட்சி வந்து அது நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், பாரதிய ஜனதா கட்சி எந்நேரமும் ஒரு வில்லத்தனமான கட்சின்னு சொல்லி பார்க்க வேண்டியதில்லை. எந்த ஒரு அரசியல் கட்சியுமே தன் வளர்ச்சியின் மேல ஆக்கப்பூர்வமான அக்கறையோடு இருப்பாங்க, எந்த ஒரு அரசியல் கட்சியுமே. அப்ப அதை எப்படி கையாளுறாங்கிறத பொறுத்து தான் அவங்கள பற்றி நம்முடைய இது வந்து அசஸ்மெண்ட் வந்து அமையும். பாரதிய ஜனதா கட்சி வந்து ஆல் இஸ் வெல் தட் என்ஸ் வெல் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்காங்க. என்னுடைய குறிக்கோளை அடைந்து விட்டால் போதும், அதற்கான வழிமுறைகளை பற்றி நான் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்காங்க. இதுல தான் இவருக்கே வந்து நேதாஜிக்கும் காந்திஜிக்கும் இதுல தான் பெரிய கருத்து வேறுபாடு வந்தது.
நேதாஜி வந்து நான் ஆக்சிஸ் பவரோட சேர்ந்தேன்னா என்ன அவங்க கூட போயிடுவேன், அவங்க கூட போயிருக்க மாட்டார். அவருடைய தேசபக்தியை பார்க்கும்போது அவர் இந்தியா வந்து நிச்சயமா வந்து இரண்டாம் தர அரசாக ஆக்கியிருக்க மாட்டாரு. அதுல சந்தேகமே கிடையாது. இன்னைக்கு தேர்தல் மூலம் வந்தவங்க இந்தியாவுடைய பெருமையை குழி தோண்டி புதைச்சிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு நமக்கு வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பாலிசியை டிசைட் பண்றது அமெரிக்கா அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிறத பார்க்குறோம். அன்னைக்கு அவர் அப்படி இருந்திருக்க மாட்டார். ஆனால் அப்படி இருந்த போதும் காந்திஜி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் சொன்னார், இல்லை இல்லை, அவங்க வந்து ஒரு மனித குலத்திற்கு தேவையான அடிப்படை தர்மங்களை மீறுபவர்களாக இருக்கிறார்கள், அவங்க கூட சேர்ந்து நமக்கு சுதந்திரம் வாங்கணும்னு சொல்லி நினைக்கிறது தவறு அப்படின்னு சொல்லி காந்திஜி வந்து நினைச்சார். இவங்க பிஜேபியை பொறுத்த மட்டும் இவங்களுக்கு வந்து தி எண்ட் ஜஸ்டிஃபைஸ் தி மீன்ஸ். கடைசியில் வந்து நமக்கு வந்து நம்முடைய இது நடந்தால் போதும், நம்முடைய எய்ம் நடந்தால் போதும். அவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டாக வந்து யார் ரொம்ப பலமானவங்களோ அவங்க கூட சேருவாங்க. சிவசேனா கூட பாம்பே இதில் மகாராஷ்டிராவில் சேர்ந்தாங்க. இங்கே வந்து பிஜேபி பீகாரில் வந்து இவங்க கூட சேர்ந்தாங்க. ரெண்டு பக்கமே என்ன நடந்துச்சுன்னு பார்த்துட்டோம். அடுத்து தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே கூட சேர்ந்துருக்காங்க. என்ன நடக்கும்னு தெரியும். இப்பயே அதுக்கான சிம்டம்ஸ் வந்து ஆரம்பிச்சிருச்சு. அப்போது இவருக்கு வந்து நிதிஷ்குமாருக்கு வந்து ஏதோ ஒரு பெரிய சிக்கலில் இருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு வந்து இந்த ஆப்ஷன் அக்செப்ட் பண்ணுறது தவிர ஒரு வழி இல்லை அப்படிங்கிற ஒரு சிக்கல் அவர் இருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால அவர் வந்து எனக்கு அந்த ராஜ்யசபா போன்ற ரொம்ப நாளாக பார்லிமெண்டரியன் ஆகணும்னு ஆசை, இன்னைக்கு அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டார். இனிமே வந்து அவர் பையன் வந்து டெப்டி சிஎம் போடுவாங்க, போட போறாங்கன்னு கேள்விப்பட்டேன். இவர் அஜித் பவாருடைய ஒய்ஃப் வந்து டெப்டி சிஎம் போட்டாங்களே மகாராஷ்டிரால, போட்டுட்டு அடுத்து இம்மீடியட்டா என்ன பண்ணாங்க, அஜித் பவார் வச்சிருந்த மைனாரிட்டிஸ் வெல்ஃபேரை எடுத்துட்டு முஸ்லீம் ரிசர்வேஷனை கேன்சல் பண்ணி விட்டாங்க. எல்லாத்துலயும் இவங்களுடைய கால்குலேஷன் என்னன்னா, இந்துக்கள்ங்கிற அடிப்படை உணர்வு வந்து ஓட்டர்ஸுக்கு வந்து வரும், இவங்க செய்யறதெல்லாம் வந்து நமக்கு வசதி தானே அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு. குஜராத் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து சக்சஸ்ஃபுல் ஆச்சு, ஆல் இண்டியா லெவல்லே அதை சக்சஸ்ஃபுல் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதுக்காக வேண்டி செய்கிறாங்க. இப்போ இதில் ஜேடியை பொறுத்த மட்டும் இனிமேல் அது ஒரு செகண்டரி பவர் கூட கிடையாது பீகார். தே ஆர் ஃபினிஷ்ட் அஸ் எ பொலிட்டிக்கல். தட்ஸ் எ ஃபேக்ட். இல்லை, சாகசமான சிந்தனை எல்லாம் நிஷாந்துக்கு வராதா? நிதிஷ்குமாருக்கு வரல, நிஷாந்துக்கு வராதா? அவர் போய் அங்க துணை முதலமைச்சர் ஆகணுமா? அப்பாவுடைய நண்பர், அப்பாவின் சிநேகிதரின் பையனோட சேர்ந்து, அப்பாவின் சிநேகிதரோட மகனோட சேர்ந்து சாகசங்கள் செய்து பார்க்கிறதுக்கு அவருக்கு எண்ணமே வராதா? வரலாம். ஆனா அப்படி அவர் வந்து அதுல வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையை வந்து இவங்க கட் பண்ணி வச்சிருப்பாங்க ஏற்கனவே. பிஜேபி எலெக்ஷனுக்கு போகும் சார், எலெக்ஷனுக்கு போகலாம், எலெக்ஷன் சமயத்துல பண்ணலாம். அதான் இல்ல, எலெக்ஷனுக்கு போகும். அப்படி போனார்னா அவங்களும் ஆட்சி அமைக்க முடியாது, இவங்களும் ஆட்சி அமைக்க முடியாது. பார்கெயின் பண்ணி பார்க்கலாம். ஜேடியுவே தான் இருக்க முடியும் தலைமை பொறுப்புல அப்படின்னா பார்கெயின் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அது தவிர வேற ஆப்ஷன் இல்லை. அதுக்கு அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அது மாரி எலெக்ஷன் வருதுன்னா வரட்டுன்னு சொல்லிடுவாங்க. எலெக்ஷன் வருதுன்னா அதுக்கு முன்னாடி ஆட்சி கவிழ்ந்துரும்ல, ஏன்னா யாருக்குமே மெஜாரிட்டி இல்லை. கவர்னர் ஆட்சிங்கிறது யார் ஆட்சி? பிஜேபியுடைய ஆட்சி தான். அது ரைட் சார். அதுக்கு அப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சாவது தேர்தல் நடத்தணும்ல. ஆமா ஆமா, அந்த 6 மாசத்துக்குள்ள அந்த ரெண்டு இளைஞர்களும் சேர்ந்து ஆட்சி நடத்துறதுக்கு பார்க்க வேண்டியதுதான். அப்பாக்கள் செய்த வேலையை இவங்க செய்ய வேண்டியதுதான். சரி, இதெல்லாம் தேவையில்லாத சிந்தனை, அவங்களுக்கு இல்லாத சிந்தனை நமக்கு எதுக்கு அப்படின்னு நம்ம விட்டுட்டு போயிடுறதா நல்லது. ஆமா, அது மட்டும் இல்ல, அந்த காலத்துல சாணக்கியன் சந்திரகுப்தன் ஒரு இது சொல்லுவாங்க, கதை சொல்லுவாங்க. சாணக்கியனும் சந்திரகுப்தனும் எப்ப பார்த்தாலும் பாடலிபுத்திரம், இன்னைக்கு பாட்டான் இருக்கு, அந்த பாடலிபுத்திரத்துல தான் நந்தகுல வம்சம் வந்தது. அங்க போய் பிரச்சனை ஆரம்பிப்பாங்க. அங்க நந்தகுல வம்சம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தது. அந்த கேபிட்டல் இல்லாத பவரா, எல்லா மிலிட்டரி பவர் இருந்து இவங்களை அடிச்சு விரட்டி விடுவாங்க, இவங்க ஓடியா இருந்துருவாங்க. இதே மாதிரி இருந்தபோது ஒரு நாள் ரொம்ப பசியோடு இருந்தபோது ஒரு பாட்டி கிட்ட, கிராமத்துல ஒரு பாட்டி வீட்டுக்கு போனோம். அவங்க முகத்தை பார்த்துட்டு அந்த பாட்டி வந்து ரொட்டி சுடுறப்பா சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொட்டி சுட ஆரம்பிச்சது. அப்புறம் அழற, தண்ணி இல்லையே, எப்பா கொஞ்சம் அடுப்பு பார்த்துக்கப்பா, நான் தண்ணி கொண்டு வந்தேன்னு சொல்லி தண்ணி எடுக்க போச்சான். தண்ணி எடுத்து திரும்பி வந்து பார்த்துட்டு சொல்லிச்சான், ரொட்டி எப்படி சுடுறதுன்னு உனக்கு தெரியலையாப்பா, நடுவுல போய் தீய வச்சிருக்கே, அது கருத்து போயிருச்சே, நீ தீ வைக்கிறது வந்து சைடில் தானே வைக்கணும், அப்படி சைடில் வைக்கத்தானே கொஞ்சம் கொஞ்சமாக தீ வந்து கரண்டு நடுப்பக்கம் வரைக்கும் ரொட்டி நல்லா இருக்கும், என்ன புள்ள விவரம் தெரியாத புள்ள அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். உடனே சந்திரகுப்தன் சொன்னான்னா, பாட்டி சரி பண்ணிடுறேன்னு சொல்லி ஆரம்பிச்சாராம். ஆனால் சாணக்கியன் சொன்னான்னா, நாம் பெற வேண்டிய பாடம் பெற்றுவிட்டோம், எழுந்து வா, இந்த ரொட்டி நமக்கு தேவையில்லைன்னு சொன்னாராம். சொல்லிட்டு சொன்னாராம், எல்லைப்புறங்களில் தான் நாம் துவங்கி இருக்க வேண்டும்,
நாம் நடுப்புறத்தில் துவங்கியது தப்பு அப்படின்னு சொன்னார்னு ஒரு கதை சொல்லுவாங்க. அது மாதிரி பிஜேபி வந்து இன்னைக்கு இவங்க ஃபிளாங்ஸை கட் பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து இந்த கிராமப்புறங்கள் எல்லாம் செல்வாக்கு இருந்ததோ அதெல்லாம் டேக் ஓவர் பண்ணியிருப்பாங்க. அதனால வந்து இன்னைக்கு இவங்க சேரணும்னு நினைச்சாலும் அது அவ்வளோ எளிதான காரியம் இல்லை. இன்னொன்று என்னன்னா, நிதிஷ்குமாருக்கு ஒரு இமேஜ் இருந்தது. அவர் வந்து பிஜேபியோட சேர்ந்தாரு, எல்லாமே இருந்தது. ஆனால் எல்லாத்துலேயுமே வந்து அவருடைய அந்த அடிப்படை கொள்கையில வந்து அவர் காம்ப்ரமைஸ் பண்ணலை அப்படிங்கிற ஒரு இமேஜ் அவருக்கு இருந்தது. அவர் இல்லைங்கும் போதே வந்து ஜேடியுக்கு வந்து பாதி ஸ்ட்ரென்த்து போயிடுச்சு. அதுதான் உண்மை. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்படி அவங்க சேர்றதுனாலும் அந்த ஃபைட் அவ்வளோ எளிதாக இருக்கு. தட்ஸ் அ ஃபேக்ட். அதுக்கு பிறகு சார், உங்களுடைய நண்பர் திடீரென்று ராஜினாமா செய்துட்டார். ஆனந்த் போஸ் மேற்கு வங்கத்தில் ஆளுநராக இருந்தவர். அந்த இடத்துக்கு தமிழ்நாட்டில இருந்து RN ரவியை போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது என்னிடம் கலந்து ஆலோசிக்காமல் அவங்களாக போட்டாங்க. கூட்டாட்சி அமைப்பை சீர்குலைப்பதற்கான முயற்சி. நான் என்னன்னு கேட்கும்போது சொல்றாங்க, என்னிடம் கலந்து ஆலோசிக்கவில்லை அப்படின்னு மமதா பானர்ஜியும் கடுமையாக அதிருப்தியை வெளிப்படுத்துறாங்க. தமிழ்நாட்டுக்கு ஆளுநர் வந்து கேரளா ஆளுநர் இப்போதைக்கு சேர்ந்து பார்த்துக்குவாரு அப்படின்னு வேற ஒரு செய்தியை பார்க்குறேன். இந்த ப்ராசஸ் எப்படி சார் பார்க்குறீங்க? தேர்தல் முடிகிற வரைக்கும் RN ரவி இல்லாம போயிடுறாரு. அனந்த போஸ் வந்து என்னுடைய நண்பர் மட்டும் இல்லை, என்னுடைய பேட்ச்மேட். நாங்கள் 2 பேரும் ஒன்றா ட்ரைனிங் ஐஏஎஸ்லாம். தனிப்பட்ட முறையில் அனந்த போஸ் வந்து என்னுடைய நல்ல நண்பர். இப்போ அவர் எதுக்காக ரிசைன் பண்ணாருன்னு சொல்லி நமக்கு இன்னும் தெரியல. அத மமதா பானர்ஜி சீஃப் மினிஸ்டரே கேட்கிறாங்க. ஏன்னா அது கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயமா. என்ன அழுத்தம் கொடுத்தாங்க, அதை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் ரிசைன் பண்ணிட்டு போறாரு. கேரளாவில் அவர் ப்ரொஜெக்ட் பண்ண போறாங்களா? அடுத்த தேர்தல் வருது, கேரளாவில் அவர் ப்ரொஜெக்ட் பண்ண போறாங்களா? எங்க பேட்ச்மேட்டுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தாரு, என்ன அனந்த போஸை கேரளாவுக்கு அனுப்புறாங்களா அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாரு. இது மாதிரி யூகங்கள் வந்துகிட்டே இருக்கும், எதுக்காக வேண்டி இப்போ அவர் ரிசைன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி. அதனால அது தெரியாத வரைக்கும் நம்ம வந்து தீர்மானமா அதை பத்தி நம்ம சொல்ல முடியாது. ஆனா அவர் இடத்துல ரவியை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, மம்தா பானர்ஜிட்டு வந்து பி ப்ரிப்பேர்டு ஃபார் ஒர்ஸ் ஹெடேக் அப்படின்னு சொல்றாங்களா அப்படின்னு சொல்லி அர்த்தமாகுது. அவங்க அந்த கேள்விதான் கேட்கறாங்க சார். அவங்க ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய முடியாதுன்னு அனந்த போஸ் சொல்லி அதனாலதான் ரிசைன் பண்ணிட்டாரு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு செய்தியை கேட்கிறாங்க, கேள்வியா கேட்கிறாங்க. அப்படின்னா அனந்த போஸ் செய்யாத ஒரு வேலையை செய்வதற்கு ஒரு தகுதியான நபரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் இருக்கும் ஆளுநர்கள்ல. ஆமா, நான் சப் கலெக்டர் இருக்கும்போது காங்கிரஸ் வந்து எதிர்கட்சியா இருந்தது. என்னுடைய ஒரு பிளாக்ல வந்து காங்கிரஸ்காரங்க போய் என்னுடைய பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸில் 2 ஸ்டாஃப் வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க. நான் வந்து ரொம்ப சீரியஸான ஸ்டெப் எடுத்துட்டேன். போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லி உடனடியாக அவங்களை கைது பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். அந்த அட்டாக் பண்ணவங்களெல்லாம் கைது பண்ணதுக்கப்புறம் அந்த எம்எல்ஏக்கு வலதுகரமாக ஒருத்தர் இருந்தார், அவர் இந்த ஸ்பாட்டில் இருந்தான்னு கேள்விப்பட்டு அவரையும் கைது பண்ண சொல்லிட்டேன். எம்எல்ஏ வந்து என்கிட்ட வந்தார், அவரையும் கூப்பிட்டு வந்தார். கூப்பிட்டு வந்து எம்எல்ஏ வந்து சொன்னார், அறிவு கெட்டதனமா பண்ணிட்டாங்க, நான் போய் போராடுன்னு சொன்னது, அஜிடேட் பண்ணுன்னு சொன்னது நிஜம், அதையும் மீறியும் நான் சரியான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன். 2 சேரை போட்டு உடைச்சிட்டு வாங்கடான்னு சொன்னேன், ஆளை போய் அடிச்சுட்டு வந்திருக்கான். இப்ப நான்ல இங்க தப்புல வந்து மாட்டிக்கிட்டு உட்காந்துருக்கேன். அதாவது எம்எல்ஏ சேரு உடைக்கிற வரைக்கும் சரிதான் அவரை பொறுத்த மட்டும். ஆனா ஆளையே அடிக்கிற வரைக்கும் அவர் போறதுக்கு ரெடியா இல்ல. இப்ப மம்தா பானர்ஜி சொல்றது அப்படித்தான் இருக்கு. ஏதோ குறிப்பிட்ட வேலை வரைக்கும் நீங்க சொல்றதெல்லாம் செய்யறேன், இதுக்கு மேலாம் நான் செய்ய முடியாதுன்னு அனந்த போஸ் சொல்லிட்ட மாதிரியும், அதனால அவர் வந்து ரிசைன் பண்ணிட்ட மாதிரியும் இவங்க வந்து சொல்றாங்க. நமக்கு எது உண்மைன்னு தெரியாது. அதே மாதிரி நீங்க சொன்னது உண்மைதான். அதாவது அந்த 120Bன்னு சொல்லி அந்த கான்ஸ்பிரசி இருக்குல்ல, அதுல வந்து என்னன்னா, ஒரு கான்ஸ்பிரசி நடக்குது, ஒருத்தர் போய் அடிச்சுவான்னு சொல்றாரு, ஒருத்தர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, போனவங்க கொண்டுட்டே வந்துடுறாங்கன்னா அந்த கொலை குற்றத்துக்கும் அடிச்சுவான்னு சொன்னவர் மேல குற்றம் சுமத்தப்படும். அவர் எதை செஞ்சாருங்கிறது மட்டும் இல்லை, எதை மீறி செஞ்சாங்களா பேச்சு இல்லை. நீங்க செய்ய சொன்னீங்க, அதன் விளைவாக தான் இவ்வளவு நடந்துச்சுன்னு வரும். அஃப்கோர்ஸ் தட்ஸ் நாட் ரெலவென்ட் இன் திஸ் கேஸ். சட்டத்தோட இதை சொன்னேன். ஆனா இன்னைக்கு இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்தா கண்டிப்பா தெரிஞ்சிடும். ஆனா தங்கர் வந்து இது பண்ணாரு, இன்னைக்கு வரைக்கும் தெரியல எதனால எஸ்பிரசி போஸ்ட் காலி வந்துட்டு போனாருன்னு. உடல்நிலை சரியில்லைன்னு நான் சொன்னேன்னா, இன்னைக்கு சொல்லியிருக்காரு உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னா, ஏன் ஆரோக்கியத்துக்காகன்னு சொன்னேன்,
அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு உடம்பு முடியாம போச்சுன்னு அர்த்தமா? அப்படி இன்னைக்கு இன்னும் காம்ப்ளிகேட் பண்ணியிருக்காரு. ஒன்றும் தெரியல. அதனால இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை பத்தி பேச முடியும். ஒண்ணு மட்டும் உறுதி, மம்தா பானர்ஜிக்கு வந்து தலைவலி வந்து தீரப்போறதில்லை. இன்னும் அதிகமாக போகுது. ஏன்னா நம்முடைய அருமைமிகு நண்பர் ஆர்.என். ரவி தமிழகத்துல வந்து என்னென்ன பண்ணுமோ அத்தனை முயற்சிகளும் பண்ணிட்டு இப்ப அங்க போய் நிற்கிறாரு. ஆனால் திரு ஆர்.என். ரவிக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ட்ரீட்மெண்ட் இங்க இருக்கிற மாதிரி இருக்காது இல்ல? இருக்காது. ட்ரீட்மெண்ட் ரொம்ப பயங்கரமா இருக்கும் மேற்கு வங்கத்துல. ஒன்று தெரிஞ்சுக்கணும், இந்த எஸ்ஐஆர் பத்தி எந்த ஒரு மாநில முதல்வரும் செய்யாத ஒரு காரியத்தை மம்தா பானர்ஜி சுப்ரீம் கோர்ட்ல தான் போய் ஆர்கியூ பண்ணாங்க. அந்த அம்மாவுக்கு அந்த துணிச்சல் உண்டு. அங்க வந்து அதே மாதிரி பெங்காலிஸ் வந்து ரொம்ப நுணுக்கமா ஒவ்வொரு செயலையும் பார்ப்பாங்க. நான் அனந்தபோஸ் வந்து அங்க பதவியேற்ற போது அவருக்கு நான் கொடுத்த ஃபர்ஸ்ட் அட்வைஸ் என்னன்னா, உங்களுக்கு பக்கத்துல நீங்க யாரெல்லாம் ஸ்டாஃப் அப்பாயிண்ட் பண்றாங்களோ அவங்கள அப்பழுக்கற்றவர்களாக கொண்டு வாங்க. ஏன்னா அவன் பண்ற மிஸ்டேக் உங்க மேல விழுந்துரும். அது அப்படிப்பட்ட ஒரு மாநிலம். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இது ஒரு அட்வைஸ் தான் நான் அவருக்கு கொடுத்தேன். அவர் அங்கே இதை போகும்போது, கவர்னராக போகும்போது. திரு ரவி அவர்கள், வெஸ்ட் பெங்கால் இஸ் நாட் தமிழ்நாடு. இந்த மாநில முதல்வற்ற உள்ள அந்த பெருந்தன்மை வந்து எங்க மாநில முதல்வற்ற கிடையாது, மம்தா பானர்ஜி கிடையாது. அவங்க வந்து இது அரசியல்னு சொல்லி வரும்போது அவங்க வந்து பாயும் சீரும் தாக்கும் பெண்புலி. அதுதான் உண்மை. அது தவிர திரும்ப இந்த 2 கூட்டணிகள்லயும் உண்டான டெவலப்மெண்ட் தான். மீதி இருக்கிற சிபிஐ, சிபிஎம், பிசிகே, அப்புறம் மற்ற கட்சிகள் எல்லாவற்றோடையும் டீலை முடிச்சுட்டு 9ஆம் தேதி திருச்சியில நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாநாட்டுக்கு முதலமைச்சர் கிளம்பி போகணும். அதுக்குள்ள இதை எல்லாத்தையும் முடிக்கணுங்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அங்கு எதிர்த்தரப்புல அதற்கான பணிகள் இன்றைக்கு கொஞ்சம் அதிகமாக நடக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. அதுவும் ஒன்றும் தெளிவாக இன்னும் தெரியல என்ன நடக்க போகுதுன்னு. பட் அதிமுக வந்து உற்சாகமாக இல்லை. அது திமுக வலிமை பெற்றதுக்காக மட்டும் தெரியல சார், கூட்டணிக்குள்ளேயே உற்சாகமாக இல்லைங்கிற மாதிரி ஒரு ஃபீட்பேக் இருக்கு. அது எப்படி, எதனால? ஆமா, உதாரணமா அமமுக வந்து இந்த கூட்டணிக்குள்ள வந்துருச்சு. இவர் என்ன சொல்றாரு, பிஜேபி என்ன சொல்றாங்களா, நீங்க பேக்கேஜா எங்கிட்ட 75 சீட்டு நம்ம கொடுத்துருங்க, நாங்க வந்து எல்லா கூட்டணி கட்சிகள் அத்தனை பேரும் நாங்க கொடுத்துக்கிறோம். ஏன்னா நாங்க சொல்லித்தானே வந்தாங்க. இவங்களை தவிர நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அன்புமணி டிவிஷனை தவிர மற்ற எல்லாருமே இவங்க சொல்லித்தான் வந்தாங்க. பிஜேபி சொல்லித்தான் அவங்க தான் கூப்பிட்டு வந்தாங்க. அதனால அவங்க வந்து நாங்க கொடுத்துக்கிறோங்கிறாங்க. அதுல வந்து இவருக்கு வந்து விருப்பம் கிடையாது. இல்ல நான் தான் கொடுப்பேங்கிறாரு. நான் தான் கொடுப்பேன்னு சொல்லும்போது உடனடியாக வந்து தினகரன் சொல்லிட்டாராம், இல்ல நீங்க ஒன்றும் கொடுக்க வேண்டாம், நாங்க அங்க வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டாரெல்லாம் பேச்சுக்கள் வருது. அது இந்த பேச்சுக்கள் வந்து உண்மையா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. இன்னைக்கு வந்து தினகரன் மனப்பூர்வமாவா இவர் வந்து எடப்பாடியார் வந்து சிஎம் ஆகணும்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அதனால வேற வழி இல்லாம தான் வந்திருக்காரு அப்படின்னு பொதுவாக ஒரு அபிப்பிராயம் இருக்கு. அதனால இவங்க எல்லாரும் சேர்ந்து எப்படி இந்த கூட்டணியை வந்து தேர்தலை வந்து ஃபேஸ் பண்ண போறாங்க. ஒன்று சொல்லுவாங்க, நீங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை தீர்த்து விட்டல்லவா கோர்ட்டுக்கு வந்திருக்க வேண்டும் அப்படிம்பாங்க. உங்களுக்குள் ஒற்றுமை ஏற்படுத்தி விட்டு அல்லவா கோட்டையை விட்டு வெளியே வந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது மாதிரி இவங்களுக்குள்ள அந்த ஒற்றுமைகள் வந்து இன்னைக்கு ரொம்ப கம்மியா இருக்குங்கிறது உண்மைதான். அந்த சிக்கலை சொல்லுவாங்களே சார், இறைவா எதிரிகளை நான் பார்த்துக் கொள்கிறேன், நண்பர்களிடமிருந்து என்னை காப்பாற்று அப்படின்னு. ஆமா, அது இன்னைக்கு வந்து எடப்பாடியாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பொருந்தும் தான், உண்மைதான். அதாவது இந்த கூட்டணி இன்னைக்கு வந்து சில பிரச்சனைகள் வரும் இவங்க திமுக கூட்டணியும், ஆனா சிக்கல்கள் வராது. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. சில பிரச்சனைகள் வரும். அடுத்து தொகுதி கொடுக்கும் போது இந்த தொகுதி தான் வேணும்னு சொல்லி கட்டாயமா கேட்கிற சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா அவையும் சரி செய்யப்படும். காங்கிரசுக்கு 3 தொகுதிகள் கொடுத்திருக்கிறது வந்து இந்த கட்சிகள்ல ஏதோ எல்லா கட்சிகளும் அல்லது ஏதோ 1-2 கட்சிகள் வந்து அந்த இதை தாங்க வேண்டியது இருக்குல்ல. அந்த 3 கட்சிகள் அங்க அதிகமாக 3 தொகுதிகள் அங்க அதிகமாக கொடுத்ததை இங்க வேறு கட்சிகள் தானே தாங்க வேண்டியது இருக்கு. அது மட்டும் இல்ல, தேமுதிகவுக்கு வந்து 8 6 10 கொடுத்தா தேமுதிகவுக்கு என்ன கொடுக்குறாங்கிறதும் இன்னும் தெரியல. அதனால இது எல்லாமே இருக்கு. ஆனா இது எல்லாத்தையுமே அவங்க சரி பண்ணிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் வந்து இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவர் வந்து ஸ்டாலின் வந்து ஹீ இஸ் மாஸ்டர் கிராஃப்ட்ஸ்மேன், சந்தேகமே கிடையாது. இந்த கூட்டணியை வந்து எப்படி கொண்டு போறதுங்கிறதுல அவர் காட்டுகிற அசாத்திய பொறுமை, அவர் காட்டுகிற நிதானம், இதெல்லாம் வந்து பல பேர் பாடம் கத்துக்கிட வேண்டிய ஒரு விஷயம், சந்தேகமே கிடையாது. ரஃப் வெதர் மேக்ஸ் a good sailor அப்படின்னு சொல்லுவாங்க சார். ஆமா ஆமா. கொந்தளிக்கும் கடல் ஒரு நல்ல மாலுமியை, நல்ல
மாலுமியை உருவாக்கும்னு சொல்ற மாதிரி அது அங்க என்ன வந்தாலும் அவர் சால்வ் பண்றாரு. உண்மைதான். அது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது. இத்தனை அவ்வளவு கட்சிகளை எளிதான வச்சுக்கிட்டு சால்வ் பண்றது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது. அவருடைய நிதானத்தின் காரணமாகத்தான் பல பிரச்சனைகள் தீர்க்கப்படுகின்றன. நிதானம். அடுத்து வந்து என்னன்னா, அந்த நேர்மை, அந்த கூட்டணி கட்சிகள்கிட்ட அவர் காட்டுகிற நேர்மை, அது ரொம்ப பெரிய விஷயம். ஒன்று சொன்னா அந்த வாக்கு வந்து இது வந்து சொல்லுவாங்க, ஒரு ஒருத்தர் வாக்கு கொடுத்தாருன்னா சொல்லுவாங்க, இவர் கொடுக்கிற வாக்கு வந்து இயற்றப்பட்ட ஒரு சட்டத்தை விட அதிக வல்லமை வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாக்கு நிற்கும் அப்படிம்பாங்க. கூட்டணி கட்சிகளை பொறுத்த மட்டும் அவர் அது மாதிரி நடந்துக்கிறது. சொல் ஒண்ணு செயல் ஒண்ணு நடந்துக்கிறது இல்லை. அது ஒரு பெரிய இந்த எபிசோடு வரைக்கும் விஜயோடு காங்கிரஸ் பேசினாங்கன்னு சொல்ற வரைக்கும் கிட்டத்தட்ட கூட்டணி கட்சிகளும் அதே மாதிரியான உணர்வை ரெசிப்ரகேட் பண்ண மாதிரி தானே சார் இருந்தது. அதே நேர்மையோட, அவரிடத்துல அதே நேர்மையோட தான் அவங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை பேசினாங்க, வெளியில பேசினாங்க, நேர்லயும் பேசினாங்க. ஆனா எல்லை தாண்டி போற மாதிரி எதுவும் செய்யல. இப்பதான் பண்ணாங்க. மூட்டை பூச்சி அழிக்கிறதுக்கு வந்து வீட்டை கொடுத்த வேண்டியது அந்த மாதிரி ஒரு 3 சீட்டு அதிகமா வேணும்னு கேட்டா கொடுத்துட்டு போறாரு. திரும்ப அந்த இடம் தான் இருக்கு. ஒரு 5 கேளுங்க, தனியா வந்து கேளுங்க, 5 கண்டிப்பா வேணுங்கன்னு சொல்லி கேளுங்க, அது 3 வாங்கிக்கோங்க போங்க. ராகுல் காந்தி ஒரு ஃபோன் பண்ணாருன்னா அந்த 3 கொடுத்துருவாரு. போன தடவை 9 சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் 10 கொடுக்கலையா? கடைசி நேரத்தில் ராகுல் காந்தி ஃபோன் பண்ணாரு, இவர் அக்கௌண்டேட் பண்ணலையா? இவ்வளவு கசப்பை ஏற்படுத்தியிருக்க காங்கிரஸ். இதுல காங்கிரஸுக்கு எந்த பெருமையும் வந்து சேரல. ஒரு நண்பர் வந்து என்கிட்ட நேற்று விவாதத்தில் வந்து ஒரு நண்பர் வந்து சொன்னார், என்கிட்ட இல்லை விவாதத்தில் சொன்னார், இந்த மாதிரி இவங்க ரொம்ப விட்டு கொடுத்துட்டாங்க, 28 சீட்டு கொடுத்துட்டாங்க, ஒரு பார்லிமெண்ட்ரி இது வேறு ராஜ்யசபா சீட்டு வேறு கொடுத்துட்டாங்க, அதனால் டிஎம்கே ரொம்ப வீக்கன் ஆயிருக்குன்னு சொல்லி வெளிப்படையாக தெரியுதுன்னாரு. நான் சொன்னேன், அவங்க டக்குன்னு சொல்லி அது மாதிரி கொடுத்துருந்தா ஒருவேளை அப்படி தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும், 45 சீட்டு வேணும், 2 ராஜ்யசபா சீட்டு வேணும், இதில் வந்து உள்ளாட்சித்துறையில் 20% வேணும்னு இவ்வளவும் கேட்டவங்ககிட்ட 3 அசம்பிளி சீட்டும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் கொடுத்துட்டு முடிச்சிட்டாரு. அப்படி இவரை பத்தி நல்லா தானே பேசுவாங்க. ராஜ்யசபா சீட் கிரீஷ் சோடங்கர் வந்து டெல்லியில பேசும்போது சொன்னது 25 சட்டப்பேரவை சட்டமன்ற தொகுதியிலும் ஒரு ராஜ்யசபா சீட்டும்னு திமுக சொல்றாங்க. நாங்கள் அதோடு நிறைவடையவில்லை அப்படின்னு சொன்னாரு. அப்ப அது வரைக்கும் திமுக டேக் இட் ஆர் லீவ் இட்னு சொன்னதாகத்தான் பொருள். ஆமா, பலவீனமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து டேக் இட் ஆர் லீவ் இட்னு சொல்ல முடியாது. அவங்க தான் வந்து என்னென்னலாமோ கேட்டுட்டு கடைசியில 3 சீட் அதிகமாக வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. அந்த 3 சீட்டும் கொடுத்தது காரணம் நட்பு ரீதியா அவங்க வந்து சிதம்பரத்தை அனுப்பி பேச வச்சது. அதனால அது ரொம்ப இதை வந்து ஸ்டாலின் வந்து ரொம்ப அழகா வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்றாரு. யூ கேன் பார்கெயின் ஒன்லி ஃப்ரம் அ பொசிஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த். எங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன்ல சொல்லி சார் பாடம் லா அண்ட் ஆர்டரு 2 குரூப்பை கூப்பிட்டு நாங்கள் பேசுறோம்னா முதல்ல எங்களுடைய காவல் வல்லமை வந்து ஜாஸ்தியா இருக்கும். அவங்க 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு லா அண்ட் ஆர்டர் டிஸ்டர்ப் பண்ணுவாங்களோ அதை அடக்குற அளவுக்கு எங்ககிட்ட வந்து போலீஸ் வல்லமை இருக்கணும். அதனால சில சமயம் நான் என்ன பண்ணுவேன், பேச்சுவார்த்தை நடக்கும்னு சொல்லிட்டு டிலே பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து ஸ்டேட் ஆர்ம்டு போலீஸ்ல இருந்து இன்னும் போலீஸ் வர வேண்டியிருக்கு. அது வர்ற வரைக்கும் நான் வந்து காத்துக்கிட்டு இருப்பேன், பேச்சை ஆரம்பிக்க முடியாது. இங்க வந்து என்னாச்சு, ஸ்டாலின் வந்து என்ன பண்ணாரு, அவருடைய தோழமை கட்சிகள் அத்தனை பேர் அவர்கிட்ட வந்து ஃபர்மா நின்றுட்டாங்க. அதுல யாராவது ஒரு வார்த்தை காங்கிரஸ் சப்போர்ட்டா பேசினாங்களா? வினைவலியும் தன்வலியும் மாற்றான் துணைவலியும் தூக்கி செயல். அதனால வந்து தன்னுடைய வல்லமை எப்படிப்பட்ட வல்லமைங்கிறத காங்கிரஸுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி டேக் இட் ஆர் லீவ் இட்ன்ட்டார். 25 சீட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டு, இதுதான் எங்களுடைய ஃபைனல் ஆஃபர், டேக் இட் ஆர் லீவ் இட். ஏன்னா வந்து பேசுனவங்க அது மாதிரி பேசினாங்க. இத்தனை கொடுக்கலன்னா சரி, இதில் சீட்டில் இது கிடையாது, ஒப்பந்தம் கிடையாதுங்கிற மாதிரி பேசினாங்க. ஓகே, இதான் நாங்கள் கொடுக்குறோம், எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சது இது உண்மையே நம்ம ஒரு விளையாட்டுக்கு சொல்லி பார்த்தோம்னா நிஜமாவே ஒரு வெளியில போன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் சிதம்பரத்தை அனுப்புனாங்க. இதுதான் நடந்தது. ஓகே சார், நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம் சார். வணக்கம்.